விசில் கப்பு முக்கியம் பகிலே. சின்ன குழந்தைகள் தன் பெற்றோர்களை அரசியல் படுத்துவதற்கு இன்றைக்கு விசில் தேவை. உலக தமிழர்களிடையே ஒப்பற்ற சின்னமாக இன்றைக்கு விசில் மாறியிருக்கிறது. எதிரிகளும் துரோகிகளும் கதறுகிற இடத்தில் நியாயத்தை ஓங்கி ஒழிப்பதற்காக, வெற்றியை தீர்மானிப்பதற்காக எங்களுக்கு இன்றைக்கு விசில் தேவைப்பட்டிருக்கிறது, விசில் கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் சிவப்பை மஞ்சளையும் பயன்படுத்தி பார்த்தார்கள் தமிழ்நாட்டில். தமிழீழத்தில் சிவப்பு மஞ்சளும் நிரந்தரமாக்கப்பட்டதை போல தமிழ்நாட்டிலும் சிவப்பு மஞ்சளும் நிரந்தரமாக்கப்படுகிற காலம் இன்னும் 3 பிறைகள் மட்டுமே. அப்படிங்கிறதுக்கான ஒரு இறுதி அத்தியாய யுத்தம் நடக்கப் போகிறது. நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்த சாட்டை துறைமுகம் என்ன சொல்லியிருக்கலாம், விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்னம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உழைப்புவாதிகளுக்கும் நாங்கள் பயன்படுகிறோம் என்பதை உணர்த்துகிறோம். எந்த குஞ்சும் விசில் அடிக்காது. அவங்க ஃபேன்ஸ்ன்ற மென்டாலிட்டியில் இருக்காங்க, அதனால விசில் அடித்தான் குஞ்சுங்கன்னு அந்த டோன்ல ஒரு இல்லை. எந்த குஞ்சு விசில் அடிக்கும்? இல்லை. இல்லாத ஒரு சொல்லாடலை இந்த தற்குறிகள் இல்லை சாக்கடைகள் பயன்படுத்துகிறது என்றால் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார், உங்களை எதிர்க்கிறாங்க, ஆனா அவங்க போட்டி திமுகன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பம்மாது அதெல்லாம் போட்டி இல்லை, பொட்டிகள் வாங்கி கொண்டு பேசுகிறாங்க. எல்லாரும் நம்புறாங்களே சார், அண்ணன் சீமான எல்லாரும் நம்புறாங்க. யார் நம்புறாங்க? நீங்க நம்புறீங்க? இன்னைக்கு இருக்கு அவங்க கட்சியினோட பிள்ளைகள் நம்புறாங்க இல்லையா? நம்பட்டும். எத்தனை நாளைக்கு? நம்பியவர்கள் எல்லாம் என்ன கதியில் ஆளாகி போனார்கள் என்பதை நாடகம். உங்கள் வீரப்பன் அவர் தான் கூட இணைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். முதல் படியா நம்மளோட விசில் சின்னத்தை பத்தி பேசுவோம். விசில் சின்னம் கிடைச்சது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே ஒரு 10 சின்னம் நீங்க கொடுத்துருந்தீங்க, அவங்களுக்கு கேட்டிருந்தாங்க என்ன சின்னம் வேணும்னு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சின்னம் கிடைச்சதா? விசில் சின்னம் வந்ததை பத்தி எப்படி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல விசில்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சங்க இலக்கியங்கள்ல அகநானூர்னு ஒன்று இருக்கு. நக்கீரனார் எழுதிய அந்த அகநானூற்றுல 523வது அதிகாரத்துல விசிலை பற்றியான ஒரு மாபெரும் செய்தி அதுல இருக்கு. முதலாக விசிலை கண்டுபிடித்தது தமிழர்கள். 2 விரல்ல 2 கை விரல்களையும் நாக்கை மடித்து உள்ள விட்டு அடித்த விசிலும், அதற்கு பிறகு என்ன பண்றான்னா 2 கையும் வேண்டாம் ஒரே கையில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து நாவை மடக்கி அடிக்கிற விஷயம். அதற்கு பிறகு அதை விட இன்னும் எளிமையாக்கப்பட வேண்டும் என்று கற்றுணர்ந்த தமிழன் ஒரே ஒரு ஆள்காட்டி விரலை மட்டுமே வைத்து நாக்கை மடித்து விசில் அடிப்பதுமான வழக்கம் தொடர்ச்சியாக. விசில் என்பது ஒரு இசை, ஒரு இசையின் முதல் தாலாட்டு. இப்போ விசில் இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழர்கள் சுடுமண்ணில் விசில் செய்திருக்கிறார்கள். ஒரு காற்றை நிரப்பி வெளிப்படுத்துகிற விதத்தில் ஒரு ஓசை வருகிற போதுதான் அது விசிலாக மாறும். அப்படிங்கும்போது களிமண்ணில் சுடுமண்ணில் எடுக்கப்பட்ட ஒரு விசிலும், அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மூங்கில் மரத்திலிருந்து விசிலையும், படிநிலைகள் மாற 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 அவன் இரும்புக்கு மாறி இருக்கிறான், தகரத்திற்கு மாறி இருக்கிறான். இன்றைக்கு அது மிகப்பெரிய அளவில் விசில் உலகளாவிய சின்னமாகவே அது இருக்கிறது. நம்ம சின்ன வயசுலெல்லாம் விசில் அடிக்கணும்னா எனக்கெல்லாம் விசில் வராது. உதடை சுருக்கி விசில் அடிப்பது தமிழருடைய பண்பாடு. தெரியும் நினைக்கிறேன், எனக்கு வராது அந்த மாதிரி அடிக்கிறான். அதே போல் நத்தை ஊமச்சின்னு 2 வகை இருக்குது. குளத்துக்களை கலக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நத்தை பெருசாக இருக்கிறதுனால அதில் விசில் அடிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அது சங்குக்கு சமமானது. ஊமச்சின்னு ஒன்று இருக்குது, சின்னதாக நத்தை மாதிரியே ஒன்று சின்னது இருக்கும், கருப்பு கலரில். அதனுடைய ஓடை எடுத்து விரல் இடுக்கில் மாட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அடிக்கிற விதத்தையும் தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள். விசில் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்குது. தமிழர்களுடைய ஆதி விளையாட்டான கபடியில் விசில் இல்லாமல் விளையாட முடியாது. ஆனால் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா சமிஞ்சைகளுக்காக விசிலை ஏற்படுத்தி இருக்கிறான், தொடர்புகளுக்காக விசிலை பயன்படுத்தி இருக்கிறான், எல்லையை தொடுவதற்கும் தாண்டுவதற்குமே விசிலை பயன்படுத்தி இருக்கிறான். ஆனால் கடைசியில் அது எங்கே வருதுன்னா, எனது எல்லை கோட்டை நீ பிடிக்க வந்தால் உன்னை நான் அமுக்கி விடுவேன் என்பதற்கும் விசில் தேவைப்பட்டது. அதுதான் கபடி. தமிழர்களுடைய பூர்வீக விளையாட்டாக இருக்கக்கூடிய கபடியிலும் விசில் இல்லாமல் கபடி விளையாட முடியாது. இன்னைக்கு நடத்துனர்கள் விசிலை பயன்படுத்துகிறார்கள். நாடாளுமன்றத்திலேயே விசில் பயன்படுத்தப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி
காவலர்கள் பயன்படுத்துகிறார்கள், தொடர்வண்டித்துறையில் பயன்படுத்துகிறார்கள். ஆக அன்றாட புழக்கத்தில் தினந்தோறும் விசிலின் பங்களிப்பு விசித்திரமானது, வித்தியாசமானது. சார் நீங்க என்ன கேட்டீங்களோ அதான் கிடைச்சிருக்கா? நீங்க வந்து வெற்றி கோப்பை கேட்டதா ஒரு தகவல் இருக்கு. 1.5 மாசத்துக்கு முன்னாடியே சில வலையொலித்தளத்துல நான் வந்து எங்கள் சின்னம் விசில் தான் என்பதற்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாற்று தொகுப்பை போட்டு நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு அந்த விசில் நான் நினைத்ததை போல கிடைத்திருக்கிறது, எங்கள் தலைவரும் நினைத்திருக்கிறார், கிடைத்திருக்கிறது. ஏன் விசில் அப்படின்னா, எளிய மக்கள் வரைவதற்கு சுலபமாக இருக்கும். சின்ன குழந்தைகள் தன் பெற்றோர்களை அரசியல் படுத்துவதற்கு இன்றைக்கு விசில் தேவைப்படுது. ஒரு காலத்துல வந்து எங்க பாரு, பரம்பரையா நம்ம அந்த கட்சிக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், 4 தலைமுறையா ஓட்டை மாற்றி போட்டுறாரா, அப்பம் பேச்ச கேளு அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் உருவாவதற்கு முன்னால் ஒரு அரசியல் இருந்தது. எங்கள் தலைவர் விஜய் வருகைக்கு பின்னால் இன்றைக்கு குழந்தைகள் பெற்றோர்களை அரசியல் படுத்துகிறது என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறதால் மாபெரும் மக்கள் சக்தியாக மட்டுமல்ல, மாபெரும் குழந்தைகளுடைய சக்தியாகவும் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு குடும்பத்திற்குள் ஊடுருவி இருக்கிறது என்றால், அதற்கு ஏற்ற சின்னமாக எங்கள் குழந்தைகள் எடுத்து விளையாடுகிற விசிலும் கைகளுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், நீ என்ன கொண்டாட்டம் தான், அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு 2 நாளா பார்த்துட்டு இருக்கு. 1 மணி நேரத்தில் உலக தமிழர்களிடையே ஒப்பற்ற சின்னமாக இன்றைக்கு விசில் மாறி இருக்கிறது. ஆக எதிரிகளும் துரோகிகளும் கதறுகிற இடத்தில் நாயத்தை ஓங்கி ஒழிப்பதற்காக, வெற்றியை தீர்மானிப்பதற்காக, அடக்குமுறையை உடைத்தெறிவதற்காக எங்களுக்கு இன்றைக்கு விசில் தேவைப்பட்டிருக்கிறது, விசில் கிடைத்திருக்கிறது. எண்ணிலடங்கா மகிழ்ச்சியில் எங்கள் தலைவரை போல நாங்களும், எண்ணிலடங்கா சந்தோஷத்தை பிள்ளைகள் பெறுவதைப் போல நாங்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் தமிழர்களுடைய சின்னமாக இன்றைக்கு விசில் பறக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக சார். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு கட்சியோட சின்னம்னா நம்மளோட இடது கையாலேயே பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒரு சின்ன ஒரு கல் இருக்கு, செங்கல் இருக்குன்னா அதை எடுத்து உறைஞ்சா கூட உரையிற மாதிரி இருக்கணும்னு பொதுவாக அரசியல் ஒரு பேச்சு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ மற்ற கட்சியோட சின்னங்களும் அப்படிதான் இருந்திருக்கு. நீங்க ஒரு செய்தி ஒன்று சொல்றேன். ஈழதாயகத்தில் சிவப்பையும் மஞ்சளையும் தான் தாயக கொடியாக இன்றைக்கும் நிலைநிறுத்தி இருக்கிறது எமது பேர் இயக்கம். அகநானோடு எங்கள் சின்னத்தை தீர்மானித்தது. புறநானூற்று காவியத்தின் அடிப்படையில் தான் எங்கள் கொடியே அமைந்திருக்கிறது. வாகை மலரும், யானைகள் அந்த வெற்றி மாலையை தூக்கி போர் வீரனுக்கு சூடுவதைப் போலவும் ஒரு தமிழ் இலக்கியத்தோடு கலந்து இருக்கிற எங்கள் கட்சி, தமிழுக்காக கலந்திருக்கிற எங்கள் மாபெரும் மக்கள் இயக்க சக்தி. என்னன்னா, எத்தனை பேர் சிவப்பையும் மஞ்சளையும் பயன்படுத்தி பார்த்தார்கள் தமிழ்நாட்டில். தமிழீழத்தில் சிவப்பு மஞ்சளும் நிரந்தரமாக்கப்பட்டதை போல தமிழ்நாட்டிலும் சிவப்பு மஞ்சளும் நிரந்தரமாக்கப்படுகிற காலம் இன்னும் 3 பிறைகள் மட்டுமே. அதுக்கு பிறகு இது இங்க நிரந்தரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இறுதி அத்தியாய யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தம் மாபெரும் யுத்தம். அதுல தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா சில சாதிய கட்சிகள்லாம் அந்த சிவப்பை மஞ்சளை இன்றைக்கும் பயன்படுத்துகிறார்கள். சரத்குமார் ஒரு கட்சி வச்சிருந்தார், அது நள்ளிரவில் கலைச்சார் நினைக்கிறேன். 2 மணிக்கு கலைச்சார். அந்த கட்சியினுடைய கொடி அமைப்பே சிவப்பு மஞ்சளாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு இப்ப நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கும் வந்து சிவப்பு மஞ்சளும் தான் கொடியாக இருக்கிறது. ஆனா அப்பவெல்லாம் இருக்காத சிவப்பு மஞ்சள் வேட்டி இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து வேட்டி விற்கப்படுகிறது சிவப்பும் மஞ்சளும் பொருந்திய இயக்கக்கொடியின் நிறத்தில். அப்படின்னா நெசவாளர்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். நெசவாளர்களை ஊக்குவித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். எப்படி நெசவாளர்களை உற்சாகத்தில் கொண்டு போய் உயர்த்தி வைத்திருக்கிறதோ தமிழக வெற்றி கழகம், அதை போல இன்றைக்கு விசில் உற்பத்தியாளர்களும் நேற்றிலிருந்து அடைகிற சந்தோஷத்திற்கு அளவில்லை. இப்ப கடைகள்ல விசில் கிடைக்கல. எங்க தலைவர் சொல்லிட்டாங்க, சிவப்பும் மஞ்சளும் கலந்த விசிலை உருவாக்குங்கள் என்று சொன்னதற்கு பிறகு உற்பத்தியாளர்களை சிவப்பு மஞ்சளை உருவாக்கிட்டாங்க, கோடிக்கணக்கான விசில்களை. என்றால் தமிழ்நாட்டில் எங்களது கட்சி கொடியும் வியாபாரப்படுத்தப்படுகிறது, எங்கள் சின்னமும் வியாபாரப்படுத்தப்படுகிறது. ஏழைகள் வாழ்கிறார்கள் என்றால், அன்றாடங்காட்சி மக்கள் வாழ்கிறார்கள் என்றால், எங்களது இயக்கமும் அன்றாடங்காட்சி அடித்தட்டு மக்களுடைய அரசியல் ஞானம் பெற்ற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் தமிழக வெற்றி கழகம். ஆக இன்றைக்கு விசிலும் எங்களது வேட்டி சிவப்பு மஞ்சளும் விஸ்வரூபம். சார் விஜய் சார் சொன்னாரா சிகப்பும் கலந்தும் இருக்கிற அந்த விசிலை உருவாக்கணும், அந்த விசில் வேணும்னு கேட்டாரா? அவர் என்ன உங்ககிட்ட பேசினாரு? இப்ப கட்சி சின்னம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா? சின்னம் கிடைத்ததுல எங்கள் தலைவர் அடைந்த அளவற்ற அந்த
அந்த சின்னம் இப்பொழுது எங்களுக்கு பாசமாக்கப்படுகிறது. நாங்கள் இப்போ விசில கயிறு கட்டி கழுத்தில் தொங்க விட்டால் எங்களுக்கு அது சைரடை குப்பி. ஓகே, தேசத்தை காப்பதற்காக விசிலை சைரடாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஓகே. ஒன்று, எங்கள் இதய நாளத்திற்கு வெளியிலே தொங்குகிறது விசில். எதிரிகள் இடுகிற அல்லது எதிரிகள் தொடுக்கிற அந்த யுத்தத்தில் வெற்றி வாகை கொடி பறக்கிற போது வெற்றியடைந்தோம் என்பதற்கு சான்றாக இன்றைக்கு விசிலையும் எங்கள் கரங்களில் எங்கள் தலைவர் ஒப்படைத்திருக்கிறார் என்றால் ஒரு உக்கிரப்போரை தொடங்கியிருக்கிறோம். கொள்ளைவாதிகளுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடைபெறுகிற இறுதி யுத்தம். இந்த இறுதி யுத்தத்தில் தமிழக வெற்றி கழகம் தன்னிகரில்லா ஒரு மாபெரும் புரட்சி இயக்கமாக தமிழ்நாட்டில் பவனி வர துடிக்கிறது என்பதில் மாற்றில்லை. ஆக இந்த போரில் கொள்ளைவாதிகள் கூடாரம் காலியாகும். ஓகே சார், இப்போ முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க கட்சியோட தாவேகோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த சின்னத்தை எந்த மூளைக்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கட்சி நிர்வாகிகள் விசில் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த சின்னத்தை வச்சு மீம்ஸ் பண்ணுறது, அந்த ஒன்றும் இல்லை, ராம்நாடு வரைக்குமே அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமங்கள் வரைக்குமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க கட்சியினோட ரசிகர்கள் நிர்வாகிகள் அவங்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க. அவங்களோட வேலைகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கருவேலங்காட்டு தேசத்திற்குள் இருக்கிற சாதாரண குக்கிராமங்களிலும் இன்றைக்கு விசில் சின்னம் வரையப்படுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வரைய முடியாதவர்கள் பனைமரத்தின் மேலேயே கல்லை எடுத்துக்கிட்டு விசில உருவாக்கலாம். மஞ்சு விரட்டு மாடுகளுக்கு காணாம போயிருமேன்னு சொல்லி கைபேசி எண்களை எழுதுவது வழக்கம். நெருப்பால எழுதுவாங்க, சூட்டால எழுதுவாங்க. இப்ப எங்க பிள்ளையெல்லாம் என்ன செஞ்சிட்டான்னா, எங்க மாட்டுக்கு அடையாளமே விசில் தாண்டான்னு சொல்லி விசில வரைஞ்சிட்டான் மாட்டு மேல. அப்ப எந்த லெவலுக்கு எங்களது சின்னம் ஊடுருவி கொண்டிருக்கிறது என்பதை கடந்த 2 நாட்களாக உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்றால், எங்களுக்கு கிடைத்த மாபெரும் மகப்பேறு விஷயங்களில் மகத்தான சின்னமாய் விசில் கிடைத்திருக்கிறது. அது வெற்றிக்கான சத்தத்தை எழுப்ப இருக்கிறது. பொறுத்திருங்கள். சரி, இவ்வளோ வேகமாக போகணும்னு எதிர்பார்த்தீங்களா? உங்கள் கட்சியினோட தொண்டர்கள் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க. அதை வச்சு இந்த ஒன்றும் இல்லை, விஜய் சாரோட பாட்டு இருக்குது, அந்த கோட் படத்தில் விசில் போர்டு பாட்டு இருக்குது. ரொம்ப மிக விரைவான வேலைன்னு தான் சொல்லணும். மீம்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இந்நேரம் எல்லா மக்களுக்குமே அது போய் சேர்ந்துருக்கும். இவ்வளோ வேகமாக போகணும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, நாங்கள் சின்னத்தை பற்றி கவலையே படலாம். ஏன்னா தேர்தல் ஒரு நாள் இருக்கிற போது எங்களுக்கு சின்னம் ஒதுக்கினாலும் நாங்கள் கவலைப்படாத கூட்டம். காரணம், எங்கள் தலைவர் முகத்தை காட்டி ஒரு கையை உயர்த்தி இதுதான் சின்னம்னு அறிவிச்சிட்டாருன்னா உலகம் முழுக்க அதான் ட்ரெண்டிங். மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான். நீங்க சொன்னதை போல அந்த பாட்டையும் ஒளிபரப்ப தொடங்கிட்டான். அப்படி என்றால் மிக தீவிரமாக மிக தீவிரமாக எங்கள் தொண்டர்கள், எங்கள் தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு சின்னத்தை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்றால் 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா பகுதிக்கும் போயிடுச்சு. ஆமாம். ஒன்று, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சுவர்களில் அனைத்து இடங்களிலும் இன்றைக்கு விசில் வரையப்பட்டு கொண்டிருக்கிறது. வரைந்து முடித்திருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள். அப்படி என்றால் எவ்வளவு ஈடுபாட்டோடு எவ்வளவு தன்னெழுச்சியோடு எங்களது தொண்டர் படை அல்லது எங்களது மாவட்ட செயலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் ஒன்று சொல்கிறோம், ஒரு பெரிய யுத்தத்தை தொடங்கி இருக்கிறோம். அந்த யுத்தத்திற்கு சரியான மாவீரர்களை அல்லது சரியான வீரர்களை எங்கள் தலைவர் தெரிவு செய்திருக்கிறார். அந்த வீரர்களோடு களமாடுவதற்கு நானும் புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக சார். இதில் அடுத்தபடியாக இன்னொன்னா, இந்த சின்னத்தை பற்றி நிறைய பேர் விமர்சனமும் வைக்கிறாங்க. என்னென்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுறை என்ன சொல்லியிருக்கலாம், விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்னம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களை அப்படியே கொஞ்சம் கம்மியாக சொல்லி அதுலேருந்து இந்த கமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்னம் விசில் பிழைப்புவாதிகளுக்கும் நாங்கள் பயன்படுகிறோம் என்பதை உணர்த்துகிறோம். எங்களை பற்றி பேசினால்தான் இவர்கள் போன்ற குதர்க்கவாதிகளுக்கு வருமானம். ஆகையால் எந்த குஞ்சும் விசில் அடிக்காது. ஏதாவது அடிக்குமா சொல்லுங்க? அவங்க ஃபேன்ஸ்ன்ற மென்டாலிட்டியில இருக்காங்க, அதனால விசில் அடிச்சான் குஞ்சுங்கன்னு அந்த டோன்ல ஒரு இல்லை. எந்த குஞ்சு விசில் அடிக்கும் நீங்க சொல்லுங்க. இல்ல ஏத்துக்கணும். இல்ல அப்புறம் இல்லாத ஒரு சொல்லாடலை இந்த தற்குறிகள் இல்லை சாக்கடைகள் பயன்படுத்துகிறது என்றால் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அவர்களெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எங்களுடைய களம் வேறு, நாங்கள் மோத வேண்டிய இடம் வேறு, நாங்கள் வெல்ல வேண்டிய இடமும் வேறு. ஆகையால் இது போன்ற இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு அல்லது கட்சியே இல்லாத மாதிரி ஏதோ சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி வச்சு நடத்துறவங்களுக்குலாம் நாங்கள் பதில் சொல்லி இப்பவே ஒரு நிமிஷம் வீணாக்கிட்டீங்க. வேற கேள்வி இருந்தா கேளுங்க.
ஓகே சார். சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி அவங்கள பத்தி. அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு 36 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்தாலும் அவங்க திமுக எதிர்ப்பை பேசி தான் வாங்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க திமுக எதிர்க்கிறத விட்டுட்டு தாவேக்காவை எதிர்க்கிறாங்க. ஆனா போட்டி வந்து திமுக கூட அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த எப்படி பாக்குறீங்க? ரொம்ப இது வந்து ஒத்து போகவே இல்லை. இது எப்படி பாக்குறீங்க? எத்தனை லட்சம் ஓட்டு? ஒரு 36, ஒரு 8.2% வந்துருவாங்க. 7.2% வாக்குகளே விஜய் மக்கள் இயக்கத்தவர்கள் போட்ட ஓட்டு. ஓகே, உங்க பிள்ளைகள் போட்ட ஓட்டு தான். ஆமாம், வேற யாரும் போடல. ஓகே, அதனால இந்த தேர்தல் அவங்க ஏன் எங்களை எதிர்க்கிறாங்க இப்போ உங்களுக்கு புரியுதா? சார் உங்களை எதிர்க்கிறாங்க, ஆனா அவங்க போட்டி திமுகன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பம்மாது அதெல்லாம் போட்டி இல்லை, பொட்டிகள் வாங்கி கொண்டு பேசுகிறார்கள். ஓகே, அதனால போட்டி என்பது அவர்கள் களத்திலே இல்லாதவர்கள். இன்னும் சொல்ல போனா முதல்ல 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை போடணும், அதுக்கப்புறம் பேசிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்கள்லாம் ஏழைகளாக்கப்பட்டு விரக்தியில் வெளியேறி இருக்கிறார்கள். இப்பவும் சொல்றேன், நாம் தமிழர் தம்பிகள்னு சொல்லக்கூடிய பிரபாகரன் பிள்ளைகள் என்று பேசக்கூடியவர்கள் தயவு செய்து அந்த இயக்கத்தை நம்பாதீர்கள். நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்து வச்சிருந்த பணத்தையும் உங்களை செலவழித்து ஓண்டியாக்கி விடுவார்கள், போண்டியாக்கி விடுவார்கள். ஆகையால் களம் வேறு விதமாக அமைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உழைத்த உழைப்பில் சேர்த்திருக்கிற வருமானத்தை தயவு செய்து இழந்து விடாதீர்கள் அந்த கட்சியை நம்பி. அப்படித்தான் என்னுடைய அன்பு கட்டளையாக சொல்லுகிறேன். எல்லாரும் நம்புறாங்களே சார், அண்ணன் சீமானை எல்லாரும் நம்புறாங்க. யார் நம்புறாங்க? நீங்க நம்புறீங்க? இல்ல சார், என்கிட்ட அது கேட்க கூடாது, நான் கேட்கிறேன். நீங்க இல்ல சார், இன்னைக்கு இருக்கு அவங்க கட்சியோட பிள்ளைகள் நம்புறாங்க இல்லையா? யாரு அவங்க கட்சியில? ஆமா, அவங்க கட்சியோட அவரோட தம்பிகள் நம்புறாங்க, தொண்டர்கள் நம்புறாங்க. எத்தனை பேர் இருக்கும்? சரி, இருக்கிறவங்களா நம்புறாங்க. நம்பட்டும். எத்தனை நாளைக்கு? நம்பியவர்களெல்லாம் என்ன கதியில் ஆளாகி போனார்கள் என்பதை நாடறியும். ஆகையால தம்பிகளே, நீங்க நம்பி இருங்க, உங்களையும் நாடறியும் வரையும். அவ்வளவுதான். அதனால அவங்கள பத்தியெல்லாம் பேசி நீங்க போய் அவங்களுக்காகலாம் ஒரு கேள்வியை வச்சு எங்களை வந்து சிறுமைப்படுத்த வேண்டாம் என்று நான் இந்த விஷயத்துல அன்போட முடிக்கிறேன். சரி, ஓகே சார்.